தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை தகர்ப்பவர் கடலையும் பிளப்பவர். பெருங்கையா நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தையா நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள். உற்சாகமா கரங்களை ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க, பாகாலின் ஆவிகள், கோராவின் ஆவிகள், பார்வோனின் ஆவிகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பகுதிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அற்புதம் செய்கிறது என்றால் இயேசுவை தவிர வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதத்துக்காக வந்த மகனே மகளே, உனக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். நம்முடைய இயேசு பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய இயேசு ஜாதி மதம் மொழி பார்க்கிறவர் அல்ல. இயேசுவை தேடி யார் வந்தாலும் அவர் அற்புதம் செய்வார். அவர் மனதுருக்கமுள்ள தெய்வம். கைகளை உயர்த்தி, மனிதனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றே பூமிக்கு வந்த தெய்வம். அவர் அப்ரஹாமின் தெய்வம், அவர் ஈசாக்கின் தெய்வம், அவர் யாக்கோபின் தெய்வம். அவரை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. லூக்கா 7:7, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன், நான் இல்லை, என்னுடைய ஃபேமிலி இல்லை, என்னுடைய பொண்ணு அல்ல, என்னுடைய மனைவி அல்ல, என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வியாதியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பேசுங்க, நாங்க அமைதியா இருக்கிறோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை சொன்னா அதுல ஒரு புதிய ஜீவன் வரும், புதிய உயிர் வரும், நடக்க முடியாத எலும்புகள் கூட நடக்கும். அந்த வார்த்தையில தான் அவர் எல்லாவற்றையும் படைத்தார். அதுல ஒரு புதிய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒரு 100க்கு அதிபதி இயேசு தன்னுடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி எல்லாரும் எப்ப வரமாட்டாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த தருணத்துல இந்த பைபிள், ஹோல் பைபிள்லயே ஒரு 100க்கு அதிபதி, இவன் யூதன் அல்ல, இவன் சீஷன் அல்ல, இவர் என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் சுத்தமா தகுதியே இல்லை, நானும் ஒரு பெரிய அதிகாரி தான், எனக்கும் கீழே அநேகம் பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, நான் ஒருத்தன் கிட்ட வேலை சொன்னா அவன் போனான் போவான், வருவான், அப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற எனக்கு, என்னுடைய வீட்டுக்கு இவர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார் உங்க வீட்டுக்குள்ள. நீங்க பிரேயர் பண்ண உங்களுடைய சொந்தங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தா சுகமாவாங்க. காரணம் கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை மாத்திரம் கட்டி பிடிச்சிட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையில மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை ஊற வச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லவர். மரித்தது கூட உயிரோடு எழும்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்து போன வாழ்க்கை கூட உயிரோடு எழும்பும். காரணம் மனுஷங்களுடைய வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பேசின ஒரு வார்த்தை. நான் அல்ல, என்னுடைய வேலைக்காரன், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சுகமளிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி என்னுடைய விசுவாசத்தை பார்த்து. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால. அந்த ஆவிதான் கர்த்தருடைய வார்த்தை. 2 கரங்களை உயர்த்தி உம் ஆவியே என் பலன், உம் வார்த்தையில் என் ஜீவன். உம் ஆவியே என் பலன், உம் வார்த்தையில் என் ஜீவன். 2 கரங்களை உயர்த்தி உம் ஆவியே என் பலன், உம் வார்த்தையில் என் ஜீவன். முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், மன நிறைவோடு ஆராதிக்கின்றோம். ஒரு வார்த்தை
பார்த்து பேசுங்க. தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை தகர்ப்பவர். நம்பிக்கை தைரியமா பாடுங்க, பயப்படாம பாடுங்க. We love you Jesus. தடைகளை உடைப்பவர் முன் செல்வார், மதில்களை தகர்ப்பவர், கடலையும் பிளப்பவர், தாங்கிடும் தகப்பனவர், என்னை தப்புவிக்கும் முழு மனதோடு. மனசார உங்களை நான் விரும்புறேன். I love you with all my heart, soul and mind. Chakra chalaraba. ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை. முழு மனதோடு இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே. Nothing is impossible with you, Father. Only what you can touch each and every person. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிக்க போறதுக்காக நன்றி. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் என் உசுரே நீங்கதான், என் வெளிச்சமும் நீரே. உங்க அன்புல நான் அசந்தே போனேன், உடைய பாசத்துல பல உறவை பார்த்தேன். என் கூடவே இரு, என் கூடவே என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கடைசியா நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் முடியாது. ஓ, நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை. Without you I cannot even take one step forward. நீங்க இல்லனா ஒரு அடி கூட என்னோட வாழ்க்கையில எடுத்து வைக்க முடியாது. லீபாட்டா லரத ஒரு சக்சஸ் வராது. லீமானாரியா என்னோட மாவு அப்படியே இருக்கும், என்னோட எண்ணெய் அப்படியே இருக்கும். ஆனா நீங்க இருந்தீங்கன்னா மாவு குறையாது, அது நிரம்பி வழியும், எண்ணெய் நிரம்பி வழியும், ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். லீபாலா ராகாலா ரியா சலே ரியா சலே. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒரு 2 பேருக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, நம்ம கடவுள் போற பெஸ்ட் கடவுள் யாரும் இல்லை. சூப்பர் தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உங்களை சூப்பரா கவனிக்கிற தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று கூட இல்லை. எத்தனை பேர் அவருடைய அன்பை ருசி பார்த்துருக்கிறீங்க? ருசி பார்த்துட்டீங்கன்னா நீங்களா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் அவருடைய ஆலயமாக மாறி விடுகிறது. நீங்க என்ன செஞ்சாலும் அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் கூட வந்தமாய் போக மாட்டீங்க. எல்லாருடைய கர்த்தர் அவிழ்த்து விட்டு, அவர் கட்டுகள்ல அவுக்கிறதுல அவர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. கட்ட அவிழ்த்து விடுறதுல இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் கூட இல்லை. மனுஷங்கிட்ட போனீங்கன்னா கட்டு போட்டு விடுவாங்க, ஆனா கர்த்தர் மாத்திரம் தான் கட்ட அவிழ்த்து விடுவார். ஹல்லேலூயா. ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, கட்டு அவிழ்க்கிற ஜபத்துக்கு வந்து கட்டோட இருந்தீங்கன்னா ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கட்டுகள், பாரங்கள், வேதனைகள், சுமைகளை கர்த்தர் மேல இறக்கி வச்சிட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் ஃப்ரீயா மாற்றுவார். ஹல்லேலூயா.
அவர் தாங்க பெஸ்ட் டாக்டர், மருத்துவரே அவர் தான். கத்திப்படாம ஆபரேஷன் பண்ற ஸ்பெஷலிஸ்ட் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஹல்லேலூயா. கத்திப்படாம உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரம் தான். நிறைய பணக்காரங்க ஸ்பெஷலிஸ்ட், நிறைய அரசியல்வாதிக ஆபரேஷன், இருதய ஆபரேஷன் பண்ணணும்னா இங்கிருந்து அமெரிக்கா போய் அங்க ஒரு ஸ்பெஷல் டாக்டரை பார்த்து அவங்களுடைய இருதய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, புது இருதயத்தை வைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா கத்திப்படாம, ஹல்லேலூயா, புதிய தோள்களை கர்த்தர் கொடுப்பார், புதிய எனர்ஜியை கர்த்தர் கொடுப்பார், ஃப்ரீயா கர்த்தர் கொடுப்பார். ஒரு ரூபாய் கூட நீங்க செலவு பண்ண வேண்டாம். உங்களுடைய இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய இருதயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருவார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லா கட்டுகளை நீங்க அவிழ்த்ததற்காக நன்றி. எங்களை விடுதலையாக்கினதற்காக நன்றி. சாபம் இல்ல, வறுமை இல்ல, பாவர்ட்டி இல்ல, கடன் பிரச்சனை இல்ல, துன்பம் இல்ல, வேதனை இல்ல, சுமைகள் இல்ல, லாப சண்டை இல்ல, பொறாமை இல்ல, லாப புலம்பல் இல்ல. ஒரு புதிய வாழ்க்கையை எங்களுக்கு நீங்க கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசத்துல கை தட்டுறவங்களுக்கு நல்ல புதிய இருதயம், விசுவாசத்துல கை தட்டுறவங்களுக்கு நல்ல புதிய சுகம். லாபா ஷெச்சலேரியா சனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏல் எல்லோகேல் அந்த சாங் பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஓ ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஓ ஏல் எல்லோகேல், எல்லோகேல். நல்ல வாய்களை திறந்து மறுபடியும் ஏல் எல்லோகேல், எல்லோகேல். Oh, we love you. உம்மை துதிக்கிறோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஒரு நொடி கூட நான் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உந்தயவினை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன். பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஐயா நான் கடந்து வந்தேன். பல பரிவாரங்கள். உற்சாகமா கரங்களை உயர்த்தி உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுகந்தீரமாக மாற்றி தந்தீர். பரதேசியா நான் தங்கினதை சுகந்தீரமாக. வாய்களை திறந்து அவரை பார்த்து எல்லோ கேளு, எல்லோ கேளு, எல்லோ கேளு. Shakrata, I will never stop praising. I will never stop lifting your name above. I praise you with all my heart. Oh, 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 உம்மை துதிப்பேன். என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. ஓ ஓ விளக்கை ஏற்றினீரே, ரகாஷடலரகியாந்தனமா. ஆற்றினீரே. ஓ எதிரிகள் கண்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி செய்தீரே. எதிரிகள் கண்கள் முன்பாக தலையை நிமிரச் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆருயிரே, ஆறுதலே. எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையாள காப்பவரே. அப்படியே சந்தோஷமா கண்களை மாத்திரம் மூடி அசைவாடும் அனலா இந்த லக்கினி சாலை. அசைவாடும்
பாகாலின் ஆவிகள், கோராவின் ஆவிகள், பார்வோனின் ஆவிகள், ஏ ஹஷாலரபா எதிர்த்திடுவே நான் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தலை அசைத்துக் கொண்டே இருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பா இறங்கிடுவார். இன்னைக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி ஓ கரங்களை உயர்த்தி ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஓ, ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி புதிய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு என்ன மகளே வேணும், என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு கொடுக்கிறேன். யாரையும் நம்பாத, நான் உனக்கு கொடுக்கிறேன். யாரையும் நம்பி உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணாத, நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் தான் உன்னை உருவாக்க முடியும், நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். Touch each and everybody, change their lives, Lord, transform them. Lama la baga da la ri antana. லாகா சாலரா மணியாந்தனம். லாபா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கதவுகள் உடையட்டும், தேடி கொண்டிருக்கிறது கிடைக்கட்டும். தீபாலா மலானா ஹண்டலா காலாலா ராகா தானியா. இன்னைக்கு ஏமாந்து போக மாட்டீங்க. ஏமாத்துகிற தெய்வம் அல்ல, நீங்க விரும்பினதுக்கும் மேல கொடுக்கிறவர். என்னை ஏமாத்திராதீங்க. மனுஷங்க எத்தனையோ பேர் என்ன நம்பி வந்தா ஏமாத்திட்டாங்க. டாக்டர் மேல டாக்டர் பார்த்துட்டேன், ஏமாந்து ஏமாந்து போயிட்டேன். இனி ஏமாற மாட்டேன். என்னை ஏமாத்துகிறவர் தெய்வம் அல்ல. லீகா லாட்டாலா ரக்காட்டாலா ரபா ஷாண்டாலுரியான்சனகா. விரும்பினதை கொடுக்கிறவர், விரும்பினதை கொடுக்கிறவர், விரும்பினதை கொடுக்கிறவர். Thank you, Holy Spirit. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அம்மா இறந்து 1 மாதம் ஆச்சு. நல்லா ஜெபிக்கிற தாயங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க இறந்தப்ப நாங்கள் ரொம்ப ஒரு துக்கத்தில், ஒரு சமாதானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ நம்ம சபைக்கு நல்ல விசுவாசிகளை தந்திருக்கிறார் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி கலங்காதீங்க, அவங்க ஏசப்பா மடியில் இருக்கிறத நாங்கள் பார்த்தோன்னு அவங்க ஒருத்தரில் நிறையா பேர் வந்து எங்ககிட்ட சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தினாங்க. அன்றையிலேருந்து கர்த்தர் வந்து எங்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது பார்த்திங்கன்னா 22 வருஷமாக எங்கள் அக்கா வீட்டுக்கார், எங்கள் மச்சானும் நாங்களும் பேசிக்காமல், அவங்க எங்கள் வீட்டுக்கு வர முடியும், எங்கள் அக்காவும் பையனும் வருவாங்க, எங்கள் மச்சான் வந்ததில்லை, நாங்களும் அங்கே போனதில்லை. 22 வருஷமாக இருந்த அந்த பிரிவினையை கர்த்தர் மாற்றி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்து ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கோவிட் டைமில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தொண்டை வலி, கொஞ்சம் இருமல் அப்படி இப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் காரூனியா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சில் கிளைமேட்டில் இருமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்கிறதுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம் இருமல் தான் சொல்லி. ஆனால் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளோ பட்டிருப்பாங்களோ அதை விட இந்த நான் இருமலில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு தடவையும் கட்டுடைக்கிற ஜபத்துக்கு வந்து நான் அழுவேன். கர்த்தர் அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் எத்தனை ஃபேமஸ் டாக்டர் இருக்காங்களோ எல்லாத்தையும் பார்த்தும் எனக்கு சரியாகவே இல்லை. நான் ஒவ்வொரு தடவையும் கட்டுடைக்கிற ஜபத்துக்கு வரும்போது கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். கர்த்தர் இந்த 6 மாதமாக அந்த இருமலுக்கு உண்டான அறிகுறி எது இல்லாதபடிக்கு எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை சிறு சாட்சியை நிறுத்தின தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். போன வருஷம் நாங்கள் வேலூர் மாவட்டம் போயிருந்தோம் 1 வருஷம். திரும்பி வர்றப்போ எல்லாமே இழந்து தான் நாங்கள் கோயம்புத்தூர் வந்தோம். ஒரு நாள் மலையில் நான் பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணேன். பாஸ்டர், நாங்கள் கோயம்புத்தூர் வரலான்ட்டு இருக்கோன்னு ஆலோசனை கேட்டோம். ஆலோசனையின்படியே நாங்கள் கோயம்புத்தூர் மறுபடியும் வரும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். போகும்போது காரில் போனோம், வரும்போது ட்ரெயினில் தான் வந்தோம். ஆனால் எல்லாமே இழந்து தான் வந்தோம். சரீரத்தில் 4 பேர்த்துக்குமே ரொம்ப பலவீனமாக தான் இருந்துச்சு.
நாங்கள் மறுபடி கார் வாங்கணும்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அது மனுஷனால் கூடாது, ஆண்டவர்னால் கூடும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வீட்லேயும் வந்து ஜெபம் பண்ணாங்க. போன அக்டோபர் 14 இனோவா கார் வாங்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். இழந்ததை திரும்ப தருவேன்னு சொன்னார். அந்த வண்டி வந்து 2266 அந்த நம்பரு, அதே நம்பர்லேயே மறுபடியும் 2265 அந்த நம்பரில் மறுபடியும் இனோவா வாங்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதுக்கு நாங்கள் தகுதி இல்லை, ஆனாலும் ஆண்டவர் தான் அதை தகுதிப்படுத்தி கொடுத்தாரு. அவர் கோடான கோடி நன்றி. மத்தேயு 8வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த வசனத்தின் பிரகாரம் இன்னைக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க. இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது இயேசு கப்பர்நாகுமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை போய் என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, பாருங்க, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 13வது வசனமும் வாசித்துருங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாளிகையிலே வேலைக்காரன் சொஸ்தமானான். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பகுதிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அற்புதம் செய்கிறது என்றால் இயேசுவை தவிர வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதத்துக்காக வந்த மகனே, மகளே, உனக்கு நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். இந்த பகுதியில் ஆச்சரியப்பட்டு ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கு நீங்க இந்த அற்புதத்தை பெற போறீங்க. உங்களுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற உங்களுடைய ஆவல், தாகம், வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்யும். இந்த பகுதி 100க்கு அதாவது கப்பர்நாகுமிலே நடந்த ஒரு அற்புதம். அல்லேலூயா. ஆமாம், கப்பர்நாகும் என்றால் அது ஒரு பெருமை நிறைந்த பட்டணம். பெருமை நிறைஞ்ச பட்டணம். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட முடிங்க கப்பர்நாகுமே உயர்த்தப்பட்ட பெருமை உள்ள பட்டணம் தான் கப்பர்நாகும். அது மாத்திரமல்ல, நம்பிக்கை இல்லாத ஒரு பட்டணம், அற்புதத்தின் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு பட்டணம் தான் கப்பர்நாகும். கப்பர்நாகூத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பட்டணத்தில் ஒரு 100க்கு அதிபதி வர்றதை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். அல்லேலூயா. உடனே இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதி அவனை பார்க்கிறார். ஒருவரும் வரமாட்டாங்க. ரோம் அதிகாரிகள் அவங்கெல்லாம். அந்த நாட்டுக்கு அவங்க தான் ராஜா மாதிரி.
அவங்க 100க்கு அதிபதியாக இருக்கிற ரோமர்கள் தான் இருந்தாங்க. அவங்க மனுஷன் உதவியை நாடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதிகாரம் படைச்சவங்க. மனுஷன் எப்போ தப்பு பண்ணுவான் அவனை சிறையில் போட்டு சித்திரவதை செய்யக்கூடிய ஆர்டர் வாங்கினவங்க. 100க்கு அதிபதியை கண்டா சகல ஜனங்களும் பயப்படுவாங்க. யூதர்கள் கூட பயப்படுவாங்க. யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 48வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, ஐயோ அவர்கள் நம்மளை அழித்து போடுவார்களே என்று சீசர்கள் கூட பயப்படுறாங்க. இங்க ஒரு அற்புதம் செய்யும் பொழுது அவங்க சொல்றாங்க, நாம் இந்த இயேசு இப்படியே விட்டு விட்டா எல்லாரும் அவரை விசுவாசிப்பாங்க. அப்பொழுது ரோமர்கள் இவர் செய்கிற அற்புதத்தை பார்த்தா ரோமர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு கோபம் கொண்டு நம்முடைய ஜனத்தெல்லாம் அழிச்சு போடுவாங்களே. ரோமர்கள் ரொம்ப கோபமுடையவர்கள். அதில் உள்ள ஒரு மனிதன் தான் இந்த 100க்கு அதிபதி. அவனே சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? ஒருத்தனை வான்னா வருவான், ஒருத்தன் போனா ஆமா எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க பாருங்க எப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு 100க்கு அதிபதி தனக்காக அல்ல, ஒரு வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்தில் வாரான். இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிற தேவன். நம்முடைய இயேசு பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய இயேசு ஜாதி மதம் மொழி பார்க்கிறவர் அல்ல. இயேசுவை தேடி யார் வந்தாலும் அவர் அற்புதம் செய்வார். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். கைகளை உயர்த்தி, மனிதனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றே பூமிக்கு வந்த தெய்வம். ஹல்லேலூயா. இவனுக்கு அற்புதம் செய்வேன், இவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்னு அவர் இருதயத்தில் நினைக்காத தெய்வம். நான் சொன்னேன், பட்சபாதம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. 100க்கு அதிபதி வந்த உடனே அற்புதம் செய்கிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டாயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்துதான் உங்களை அனுப்புவார். வியாதியோடு வந்தாலும் ஒரு 10 காரியத்தை கடகடன்னு சொல்றேன், வியாதியை நீக்கி அற்புதம் செய்துதான் அனுப்புவார். பிசாசு கட்டோடு நான் வந்திருக்கிறேன், பிசாசினுடைய கட்டை முறிச்சு அற்புதம் செய்துதான் அனுப்புவார். செய்வன சூழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், செய்வனையின் கூரை உடைச்சி அற்புதம் செய்துதான் அனுப்புவார். சகோதரி கிளாரா சொன்னது போல, நான் வறுமையில் நான் சிக்கியிருந்தேன், ஆண்டவரே அதிலிருந்து மீட்டுக்கொண்டு அன்னைக்கு வறுமையின் கட்டை, ஒரு வறுமை, ஒரு தர்த்துணியம், இதை உடைச்சி உங்களை ஆசீர்வதிக்க வதித்து ஒரு அற்புதம் செய்து அனுப்புவார். மரணக்கட்டு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைன்னா அந்த கடன் பிரச்சனை, அந்த கடனில் எங்களை வாழவே விடாது நினைச்சிங்களா, அந்த கட்டை உடைச்சி இன்னைக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நிந்தை அவமானத்தில் வந்திருக்கிற இந்த கட்டை உடைச்சி இன்னைக்கு அற்புதம் செய்வார். பாவ சாபலத்தில் சிக்கி இருக்கிறேன், இதை உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. என் பொருட்கள் எல்லாவற்றையும் நான் இழந்து வந்திருக்கிறேன், எல்லாம் என்னை விட்டு எப்படி போச்சு, லட்சக்கணக்கான பணம், என் இடங்கள் எப்படி போச்சு, நான் இழந்துட்டேன். திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தந்து அற்புதம் செய்வார். எதை எடுத்தாலும் எனக்கு தடை, ஒரு முட்டுக்கட்டு போல இருக்கு, தடையை உடைச்சி அற்புதம் செய்வார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 100க்கு அதிபதி வேலைக்காரனை கூட்டிட்டு வரல, அவன் மட்டும்தான் வந்தான். எங்கேயோ கிடந்த வேலைக்காரனுக்கு அற்புதம் நடந்துட்டு. கையை உயர்த்தி அல்லேலூயா. அந்த நேரமே அந்த திமிர்வாதக்காரன், அந்த திமிர்வாதத்தில் கொடிய வியாதியில் கஷ்டப்பட்டவன், அந்த 100க்கு அதிபதி ஆண்டுகிட்ட வந்துட்டு போகும்பொழுது அவன் அற்புதமாய் நடந்து, இந்த திமிர்வாதம் ஒரு கை கால், உண்மையாகவே அவன் சரீரத்தில் ஒரு மிராக்கல் நடக்கிறது. அல்லேலூயா. அது அடையாளம் தெரியாதபடி இந்த வியாதி மறைஞ்சிட்டு, இந்த கையை போல இந்த காலை போல அவனுடைய கால்கள் கைகள் சுகம் கிடைச்சது. இன்னைக்கு ஆவியானவர் என்ன இந்த சபைக்கு கொடுக்கிறார் என்றால், அற்புதங்களை இயேசு உங்களுக்கு செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எழுதி வைத்த ஒன்று என்ன, எப்படி அற்புதம் செய்தது, எதை பார்த்து அற்புதம் செய்தார்,
அப்படின்னா 100க்கு அதிபதியினுடைய தாழ்மையை பார்த்து அற்புதம் செய்தார். கையை உயர்த்தி. அவன்தான் அந்த ரோம் அரசாங்கத்துக்கு ஒரு 100க்கு அதிபதி. அவன் தான் ராஜா. அவன் வரணும்னு அவசியம் இல்லை ஆண்டவர்கிட்ட. கவனிங்க, அவங்கிட்ட சகல அதிகாரம் இருக்கதான் சொல்கிறான். நான் வான்னா வருவான், அவன் சொல்லி அனுப்புகிறப்ப. கவனிங்க, நான் எனக்கு கீழே 100கணக்கான ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுக்கிட்ட வந்துடுவார். கையை உயர்த்தி, இயேசுவை போய் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னா ஏன்னா அதிகாரி அல்லவா, அந்த தேசத்தின் ராஜா அல்லவா, ரோம பிரிட்ஜை அந்த உரிமை பெற்றவன் அல்லவா. நான் கொஞ்ச நேரம் அவனுடைய அதிகாரங்களை பார்த்தேன். யூதர்களை அடித்து சித்திரவதை பண்ணுறவங்க அல்லவா. பவுலெல்லாம் எப்படி கொடுமைப்படுத்தினாங்க. யூதர்கள் கண்டு பயப்படுவாங்க அல்லவா. இவங்க ஏன் இவனுக்கு இப்படி அற்புதம் நடந்ததுன்னா, இவன் ஆண்டவரை தேடி வந்தான். கையை உயர்த்தி. தாழ்மையை பாருங்க, அவன் இருதயம் பாருங்க. அப்படி இருதயத்தை சாதாரணமாக நினச்சிட்டான். அவன் பதவியை மறந்துட்டான், பட்டத்தை மறந்துட்டான், அதிகாரத்தை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்து சாதாரண அந்த வேலைக்காரனுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் மாதிரி ஆண்டவர்கிட்ட வர்றான். 5வது வசனம் வாசிமா. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கவனிங்க, எப்படி இந்த பகுதியை பாருங்க. வேண்டுவான் அவன், ஜனங்களை கொடுமைப்படுத்துறவன், ஜனங்களை கீழ்ப்படுத்துறவன், ஜனங்கள் மேல தன்னுடைய அதிகாரத்தெல்லாம் செலுத்தி, அதாவது புளிஞ்சி எடுக்கிற ஒரு மனுஷன் மாறினா பாருங்க. மாறி ஆண்டவர் மேல அன்பு வைத்து ஆண்டவர் கிட்ட நிற்கிறான். கையை தட்டி, கையை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய கனத்த இருதயம், செல்வம், பேர், புகழ் படைச்சவன் எல்லாம் ஆண்டவரை நினைக்கும் பொழுது நான் ஒண்ணுமே இல்லைன்னு நின்றதை கர்த்தர் அறிகிறார். அப்படி தாழ்மை இருந்தா நிச்சயம் அற்புதம் உங்களுக்கு நடக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி தன்னை தாழ்த்துறாரு பாருங்க. வர முடியுமா? யாராவது வர முடியுமா? ராஜாக்களின் காலத்தில் அப்படி வர முடியுமா? என்னங்க நீங்க சொல்றீங்க? ஒரு தினம் போய் 2 பேர் போனால் இயேசு நம்ம அரண்மனைக்கு வந்துடுவான்னு சொல்லுவாங்க. அப்படி யோசித்து பார்க்குறேன், என் கண்கள்ல இருந்து தடையாக வந்து இந்த 100க்கு அதிபதியினுடைய தாழ்மையை பாருங்க. அவனுடைய அந்த அந்த மேட்டின்மையை விட்டு, பெருமையை விட்டு இறங்கி வந்தான் பாருங்க. சாதாரண ஆளை. இதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆச்சரியப்பட்டாராம். வாசிமா. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஏன்னா யாரும் அப்படி வந்ததில்லை. 100க்கு அதிபதி ரோமர்கள், ரோம் பிரட்சி பெற்றவங்க வந்ததே கிடையாது. அந்த உரிமை பெற்றவங்க வந்தது கிடையாது. சவுல் கூட கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்த எருசலேமில் அந்த அதிகாரத்தை பெற்று தான் வர்றான். ரோம பிரட்ச உரிமையை பெற்று தான் ஆர்டரை வாங்கிட்டு வர்றான். அப்படிப்பட்ட ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட தனக்காக அல்ல, கவனிங்க, தனக்காக அல்ல, ஒரு வேலைக்காரனுக்காக சொல்லுகிற அந்த இருதயத்தை பார்த்து சொல்றாரு. அப்பா ஆச்சரியப்பட்டார். கையை உயர்த்தி. நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய தாழ்மைகள் அவருக்கு முன்னால் வரும் பொழுது ஆச்சரியப்பட வைப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மைன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். தாழ்மை உள்ளவனுக்கு என்ன செய்கிறாரு? கிருபை தருகிறார். இப்படித்தான் அந்த 100க்கு அதிபதி அழகாய் அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகம் பெற்றதுக்கு காரணம் இவனே தான். இவனுடைய தாழ்மை, இவனுடைய அர்ப்பணிப்பு, இவனுடைய பணிவு, இவன் பணிவான பேச்சு ஆண்டவர் தன் பக்கமாக இழுத்துருச்சு. இன்றைக்கு இப்படி நீங்க தாழ்மையோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதத்தை கட்டாயமாய் செய்வார். அதுக்கு முன்னால் அந்த ஜெப நேரத்தில் உங்களை ஐசா ஊத்துங்க. உங்க இருதயம் கரையட்டும், உங்க மேட்டின் எப்படி கரைஞ்சு வரட்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, சரித்திரத்தை ஆண்டவங்க அவங்களெல்லாம் நான் பார்க்கிறேன். அவங்களுடைய அடிச்சுவடெல்லாம் இயேசுவை பின்பற்றி தான் இருக்கும்.
ஆமாம், அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியா சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சிக்காரன் சொல்றான், ஆபிரகாம் உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பை பார் அப்படின்னு காலை ஆட்டுறான். எவ்வளவு மட்டப்படுத்துறான் பாருங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியா, எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளவு நாள் உழைச்சிருக்கா? இவ்வளவு நாள் உங்க காலில் உழைச்சிருக்குதா? அது பிஞ்சு போனா நான் தச்சு தரேன்னு சொன்னார். என்ன தாழ்மை! அவங்க அரசாட்சியை யாரும் அசைக்க முடியல, கிரீடமாய் வாழ்ந்தாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை பாருங்க, இயேசுவை போல தாழ்மை எங்க யார்கிட்டையும் கிடையாது. தாழ்மை வந்துட்டா அதோடு சுகம் வந்துடும், செல்வம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமாம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு வரும் மகிமை, ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமா. இன்றைக்கு இந்த அற்புதம் நடந்ததுக்கு காரணம் இந்த மனுஷனுடைய தாழ்மை. இயேசு கிறிஸ்துனுடைய தாழ்மையை கொஞ்சம் படிப்போம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். பாருங்க, அவர் தேவனே தான், தேவனே அவர் தான். வானம் பூமி படைச்சவர், எல்லாம் அவருக்காக, எல்லாம் அவருக்குள்ள படைச்சது. அது சகல பரிபூர்ணமும் நிறைஞ்சவர். அவர் தாழ்த்தணும்னு என்ன இருக்கிறது? அவர் பூமிக்கு வரணும்னு என்ன இருக்கிறது? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, செல்வமும் மகிமையும் என்னுடையதுன்னு சொன்ன ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்துதான் தன்னை தாழ்த்தினார். எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி. எல்லாரும் கையை உயர்த்தி நீங்க அடுத்து கீழே வாஸ்தா. அப்படி தாழ்த்தினதுனால எல்லாருடைய முழங்காலும் முடங்குமா, எல்லாருடைய நாவும் அறிக்கை பண்ணுமா. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் தரிக்கப்பட்டவர். கையை உயர்த்தி அப்படியே அந்த கிரீடத்தை இயேசு அப்படி வாங்கிட்டு வந்துட்டார். தாழ்த்துங்க. தாழ்மையை பார்த்த உடனே சொல்லிட்டார், உனக்கு நிச்சயமா அற்புதம் போ, வேலைக்கார சோமம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது இவரை குறித்து பார்க்கும் பொழுது, ஆமாம், வேலைக்காரன் மேலே அன்பு வச்சு வந்தார். யாராவது, ஆமாம் கவனிங்க, ஒரு ராஜா 100க்கு அதிபதி தாம் பிள்ளைய தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிற இந்த காலத்தில் அவன் யார் மேலே கவனம் வைக்கிறான்? வேலைக்காரன் மேலே கவனம் வைக்கிறான். கையை உயர்த்தி அல்லேலூயா. வேலைக்காரன் மேலே அன்பு செலுத்தினான். அந்த அவன் மேலே அன்பு காட்டினா தான் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கு மனம் வரும். அப்போ பாருங்க, அந்த வேலைக்காரனா என்ன பேர் தான் வேலைக்காரன்னு இருக்கு, இருதயத்தில் சகோதரனா நினச்சிருக்கேன். நான் கையை உயர்த்தி கூட பிறந்த என் சகோதரன் அப்படின்னு சுமந்திருக்கான். ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே, இயேசுகிட்ட போனால் இவனை கூட்டிகிட்டு போக முடியாது, நம்மளாவது போனால் அவன் சுகமாயிருவான். அன்பை பாருங்க. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8 கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். அப்போ அன்பு நம்ம மேலே ரொம்ப ஊற்றப்படணும். கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவையத்தான் பார்க்கணும். அவர் தான் அன்பு நிறைஞ்சவர். கவனிங்க, இயேசு ஜனங்களை பார்க்கும் மனதுருகுவாராம். மனிதர்கள் கடினமா போவாங்க. குற்றூராய் ஒருத்தன் கிடக்கான், அந்த பார்த்தவுடன் என்ன வரணும்? பரிதாபம் வரணும் அல்லவா? பார்த்தும் பார்க்காம போறான். ஆசாரியன் பார்க்கிறான், ஆனால் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா பழச்சிக்கிடுவான். 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் பார்க்குறாங்க, ஆனால் 3வது தான் இயேசு பார்க்கிறார். கையை உயர்த்தி பார்க்கும்போது வேதம் சொல்லு, மனதுருகுனாராம், கிட்ட வந்தாராம், அவன் காயங்களை கட்டினாராம். கையை உயர்த்தி இயேசு பாருங்க, அவர் எப்பொழுதும் மனதுருக்கம் உள்ள தெய்வம். ஆமாம், குஷ்டரோகியை பார்க்க எல்லாம் அருவருக்கிறாங்க, எல்லாம் மலைக்கு வெளியே இருக்கணும். ஐயோ தீட்டுன்னு அவனே சொல்லணும். மனதுருகி சொல்லுங்க, அவனை தொட்டு சுகம் கொடுக்க அந்த இயேசுங்க வந்திருக்கிறார். மறிச்சவங்களை தொடக்கூடாது. நாயின் 100 நடந்த சம்பவம் பாருங்க. வாலிப மறிச்சு போனான். அவ்வளோ விதவை பொண்ணு
ஊரார் வெகு ஜனங்கள் அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. சட்டமே ஒத்துக்கிடாது. வேதம் சொல்லுது, ஆமா, மனதுருகி கிட்ட வந்து அலாதேன்னு சொல்லி பாடைய தட்டாராம். அற்புதம் நடந்தது. அவருடைய அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்படணும். கையை உயர்த்தி எல்லாம் தலையில கை வைங்களேன். இயேசுவின் அன்பு யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. மனதுருகணும். இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி வியாதியோடு இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே. ஆமா, இந்த மனதுருக்கம் உங்களுக்கு வேணும். இதுதான் இயேசுகிட்ட இருந்த மனதுருக்கம். இதே மனதுருக்கம் யார்கிட்ட இருக்கிறது? யார்கிட்ட இருக்கிறது? நூற்றுக்கு அதிபதி கிட்ட இருக்கிறது. வேலைக்காரனுக்காக வந்தான். உடனே சொல்ற, போ, அற்புதம் நடக்கும். கடைசியில் என்ன தெரியுமா? ஒன்று சொல்றேன். இவன் நூற்றுக்கு அதிபதி வந்து என்ன கெஞ்சிரான் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும். என்ன சொல்லும்? வந்து உம கையை வையும், இல்லைன்னா ஏதோ, ஆமா, அவன் தலையில வையும், அவனுக்கு சுகந்தராம ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தை அவனுக்கு தெரியும். இவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைலாம் சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை. கையை உயர்த்தி. இந்த வார்த்தையெல்லாம் உயிர் ஊட்டுகிற வார்த்தை. இந்த பைபிள் வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வார்த்தை தானே, அதாவது முன்னால உள்ளதெல்லாம் பார்த்து தான் இவன் வர்றான், இவன் கேள்விப்படுறான். இந்த சீசர்கள்லாம் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அம்பிடலையே. ஆனால் அந்த பேதுரு சொன்னான, உம்முடைய வார்த்தையின்படி போடுறேன் நான். இதுக்கு முன்னால ஒரு ராஜா, ஐயோ, ராஜாவின் மகன் வியாதியா இருக்கிறான். அப்போ அவர் சொல்ற, மரித்து கொண்டு இருக்கிறான், நீர் வந்து என் மகனுக்கு உயிர்த்தார். அப்போ அவர் சொல்றாரு, இப்போ உன் மகன் பிழைச்சிட்டான். உடனே அவன் அந்த வார்த்தையை நம்பி போனானாம். அந்த வசனம் சொல்லுது, ஒரு வேலைக்காரன் வாரான், உன் மகன் பிழைச்சிட்டான்பா. எப்போ பிழைச்சான்? அவர் சொன்ன, ஆமா, அந்த 7ஆம் மணி நேரம் தானே உன் மகன் பிழைச்சிருவான்னு சொன்னார். வார்த்தையை நம்பி, இந்த வார்த்தையை நம்புங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். இதைத்தான் நம்பணும். அந்த வார்த்தை இது அப்படியே கீழே விழக்கூடாது. இப்போ இதுதான், அந்த வார்த்தை கீழே விழாது, அப்படியே நிறைவேறும். இந்த வார்த்தை கீழே வராது, அப்படியே நிறைவேறும். ஒரு எழுத்து கூட கீழே விழாது, ஒரு உறுப்பு கூட, ஆமாம், ஒரு எழுத்தின் உறுப்பு கூட கீழே விழ, அப்படியே நிறைவேறும். இந்த வார்த்தைக்காகத்தான் இயேசு மரிச்சு. எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. 3 காரியம். தாழ்மையை பார்த்து அற்புதம் நடத்தினார். வேலைக்காரன் மேலே அன்பு வைத்ததை பார்த்து அற்புதம் நடந்தது. 3, ஒரு வார்த்தையை நம்பி அற்புதம் நடந்தது. இப்படி தலையில் கை வச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஜெபம் பண்ணுங்க. அங்கே நின்று இப்போ ஆண்டவர் வருவார். ஆண்டவரே, இந்த 3 காரியத்தை எனக்கு தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாப்பா பாப்பா ஜெபத்தில் இயேசு வாரார். ஆச்சரியப்பட்டு அற்புதம் செய்தாராம். இந்த 100க்கு அதிபதியினுடைய அசைவுகள் ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. 100க்கு அதிபதியினுடைய அந்த தாழ்மை ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. ஒரு வேலைக்காரனா பார்க்காதபடி என் கூட பிறந்தவனாக சுமந்துட்டு வர்றான். அந்த பாரத்தை கொண்டுட்டு வர்றான். பாருங்க, இவன் செஞ்சதே திமிர்வாதக்காரனுக்கு தெரியாது. ஆனால் இவன் போகும்பொழுது திமிர்வாதக்காரன் நடக்கிறான். அவனுடைய திமிர்வாத வியாதி வேதனை நீங்கி அவன் சரீரத்தில் அற்புதம் நடக்குது. தலையில் கை வைங்க. அற்புதம் செய்கிறவர் இயேசு, அதிசயம் செய்கிறவர் இயேசு. உங்களுக்கு இந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தையும் செய்ய வந்திருக்கிறார். எல்லாம் ஆவியில் நிரம்புங்க, எல்லாம் ஆவியில் நிரம்புங்க. ராக்கா ரா மக்காரா. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை தாங்க ஆண்டவரே. அடுத்து ஆண்டவரே, இருதயத்தில் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அடுத்து உம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தையை நான் நம்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நம்பணும். அது ஒன்றும் கீழே விழுகிறது அல்ல, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய நாமம் என் மேல. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை வரவேறுங்க, வரவேறுங்க. சிலுவை காட்சியை பாருங்க. உங்க சாபத்தை சிலுவையில் எடுத்துக்கொண்டார். உங்க நோயை சிலுவையில் சுமந்திருக்கிறார். உங்களுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்திருக்கிறார். உங்களுடைய மரணத்தை சிலுவையில் சுமந்திருக்கிறார். உங்க கடன் பிரச்சனையை சிலுவையில் சுமந்திருக்கிறார். சரத்தில் இருந்திருக்கிற இந்த கொடிய வியாதியெல்லாம் சிலுவையில் சுமந்திருக்கிறார். பிசாசை சிலுவையிலே அழித்திருக்கிறார், சிலுவையிலே வென்று இருக்கிறார். உங்களுக்கு எதிரடையாகவும் உங்களுக்கு
உங்களுக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து நடுவில் இராதபடிக்கு அதை உரிந்து கொண்டு சிலுவில் அடித்து ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு இருக்கிறார். கைகளை உயர்த்துங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சுப்பிரமணியன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. அற்புத ராஜ், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. ரீமா காத்தா ரீகா ராமா சகாய ராஜ், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. ஆண்டருடைய பிரசனம் ராபாலா ஹந்தா பிரதர் மார்க் உங்க மேல இறங்குகிறது. இங்க அநேகரை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, அழுங்க. ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாங்க. தாழ்மை இல்லாதனால தான் அற்புதத்தை பெற முடியல. எனக்கு உள்ளத்தில் அன்பை தாங்க. ஆண்டவரே எங்க ஜனங்கள் மேல அன்பு காட்டட்டும். இந்த வேலைக்கார மேல 100க்கு அதிபதி அன்பு காட்டினது போல எனக்கு அன்பை ஊற்றுங்க. கண்ட சகோதரத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என் இருதயத்தில் அன்பை தாங்க. அடுத்து ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நீங்க விசுவாசிங்க. ஒரே ஒரு வார்த்தையை விசுவாசிங்க. அப்படி அற்புதத்தை கொண்டு வரும், அதிசயத்தை கொண்டு வரும். உங்க மேல அப்படி ஆண்டவர் உயர்த்திடுவாரு. ரிபா காத்தா ராகா லக்கி நமா ரகாந்துரா. கர்த்தருடைய வல்லமை ராணி உங்க மேல இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை சகோதரி பிரியா உங்க மேல இறங்குகிறது. ரிகா ராமா லதாலா மானா தூரா ரிந்தா ராபா லக்கா சகோதரி சூர்யா உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ரிமா நந்தா ராபா லாரா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும்,
பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.